Hi parents, நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் முந்தன். குழந்தைங்களுக்கு கோல்டு, ரன்னிங் நோஸ் வந்துட்டு மூக்கு அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது நேசல் டிராப்ஸ். நேசல் டிராப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் நேசல் டிராப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் சலைன் இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ், இன்னொன்னு ஜைலோமெட்டாசோலின், ஆக்சிமெட்டாசோலின் அது மாதிரி மெடிசன் இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ். இந்த ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரொம்ப சேஃப், இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. பேரண்ட்ஸ் நேசல் டிராப்ஸ் பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நேசல் டிராப்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய தகவல்களை இன்னைக்கான வீடியோல பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து 2 வெபினார் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி, இன்னொன்று வந்து பச்சிளங்குழந்தைங்களோட பராமரிப்பை பற்றி. இது வந்து நியூ பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணும், குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நார்மலான விஷயங்கள் என்னென்ன, என்னென்ன வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி மாஸ்டரிங் நியூபார்ன் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெபினார் இருக்கு. இந்த 2 வெபினாரும் லைவா தமிழ்ல தான் இருக்கும். வெபினார்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கோல்டு வருது அப்படின்னும் போது நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நேசல் டிராப்ஸ் எப்படி வேலை செய்யும்? நேசல் டிராப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சலைன் நேசல் டிராப்ஸ் இருக்கு. இது வந்து நேசோ கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல வரும். இது மாதிரி நிறைய பிராண்ட்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சலைன் அப்படின்றது உப்பு தண்ணி. இது வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நீங்க உங்க குழந்தையோட மூக்குல வந்து டிராப்ஸ் போடும்போது குழந்தையோட மூக்குல வந்து இப்ப திக்கா இருக்கிற செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ ஈஸியா வெளியில வரதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேசல் பேசேஜ் இருக்கு இல்லையா, மூக்கோட அந்த உள்பகுதி, அதை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக்கிடும். ஸோ உள்ள வர கிருமிகளை வந்து ஈஸியா வெளியில போறதுக்கும், மூக்குல ஆல்ரெடி இருக்கிற கிருமிகளை வந்து வெளியில வந்து ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து சோடியம் குளோரைடு இருக்கு. அதாவது நார்மல் சலைன் அப்படின்றது சோடியம் குளோரைடு. அதுல இருக்கிற அந்த குளோரைடு வந்து குழந்தையோட மூக்குக்குள்ள இருக்கிற செல்களுக்குள்ள போய் அதுல ஹைப்போகுளோரஸ் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிடை செக்ரேட் பண்ணும். அந்த ஆசிட் வந்து உள்ள வர வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய வேலையை செய்யும். ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷனால குழந்தைங்களுக்கு கோல்டு வரும்போது நீங்க நேசல் டிராப்ஸ் சலைன் இருக்கக்கூடிய இந்த சோடியம் குளோரைடு இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு வந்து சீக்கிரம் சரியாகும். ஆல்ரெடி இருக்கிற அந்த மூக்குல இருக்கிற அந்த கிரஸ்ட், அந்த அடப்பு, அது எல்லாமே கிளியர் ஆகும். அது கூட வைரஸ் எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு பண்பையும் அது கொடுக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சலைன் யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு சீக்கிரம் சரியாகுதுன்னு சொல்லிட்டு யூகேல நடந்த ஒரு ரிசர்ச்லயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட் இது. இதை யூஸ் பண்ற குழந்தைகள் வந்து 2 குரூப்பா பிரிச்சு, ஒரு குரூப்புக்கு வந்து நார்மலா கோல்டு வரும்போது என்ன பண்ணணுமோ அது பண்றாங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து நார்மல் சலைன் நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்ததுல நார்மலா கேர் கொடுத்த குழந்தைங்களுக்கு இந்த கோல்டு சரியாகிறதுக்கு 8 நாள் ஆகுது. இதே வந்து நார்மல் சலைன் யூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 நாள்ல சரியாகுது, 2 நாள் சீக்கிரம் சரியாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மல் சலைன் யூஸ் பண்ண குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வீட்டுல இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதும் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏன்னா அந்த டிராப்ஸ் வந்து மூக்கை கிளியர் பண்றது மட்டும் இல்லாம உள்ள வர வைரஸையும் வந்து அது அழிக்கும். வைரஸையும் கம்மி பண்றதுனால கோல்டும் சீக்கிரம் சரியாகும், அந்த குழந்தைகிட்ட இருந்து மற்ற குழந்தைக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ உங்க குழந்தைக்கு வந்து கோல்டு வரும்போது நீங்க வந்து நார்மல் சலைன் இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமா சிம்டம்ஸ் இருக்கு, ரொம்ப மூக்கு ரொம்ப எப்பயுமே அடைச்சிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி வந்து டிராப்ஸ் போட்டுட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 10-12 தடவை கூட யூஸ் பண்ணலாம். இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது சாதாரண உப்பு தண்ணி தான். தண்ணியில உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண என்னவோ அதுதான். ஸோ அது வந்து நீங்க மூக்குல போறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. எப்படி போடணும் அப்படின்னா 2 மூக்குலையும் 2 டிராப்ஸ் போடணும். குழந்தைய வந்து படுக்க வச்சு தலையை கொஞ்சம் மேல தூக்கின போல வச்சுட்டு 2 மூக்குலையும் 2 டிராப்ஸ் போடலாம். மூக்கை வந்து தொடாம கொஞ்சம் மேல வச்சு 2 டிராப்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த டிராப்ஸ் வந்து உள்ள போய் மூக்கு ஃபுல்லா நல்லா வந்து கிளியர் பண்ணும். இதே வந்து ரொம்ப பெரிய குழந்தைங்களா இருக்காங்கன்னா குழந்தைங்களை வந்து படுக்க வச்சு டிராப்ஸ் போடுறது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இப்படி ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னாலே ஸ்ப்ரே வரும். ஸோ உங்க குழந்தையோட மூக்கு கிட்ட இங்க பக்கத்துல வச்சு நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்ப்ரே மாதிரி வரும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைய வந்து படுக்க வச்சு தான் டிராப்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. உட்கார வச்சு இது மாதிரி ஸ்ப்ரே மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ நார்மல் சலைன் இருக்கக்கூடிய நேசல் டிராப்ஸ் குழந்தைங்களுக்கு கோல்டு வரும்போது யூஸ் பண்ணுங்க. இது பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஈவன் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அப்பப்போ மூக்கு அடைச்சிட்டு பால் குடிக்க கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல வந்து சேம் இதே நேசல் டிராப்ஸை 2 மூக்குலையும் ஒரு டிராப்ஸ் போட்டு விடுங்க. மூக்கு கிளியர் ஆயிடும், குழந்தைங்க நல்லா பால் குடிப்பாங்க. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே சேஃப் தான். பட் அதே சமயம் இன்னொரு டிராப்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிமெட்டாசோலின், ஜைலோமெட்டாசோலின் அது மாதிரி மெடிசன்ஸ் இருக்கும். இதோட மெக்கானிசம் வேற. இது வந்து மூக்கடைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த சலைன் டிராப்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மூக்கடைப்பு கிளியர் ஆகல, கோல்டு சரியாகல அப்படின்னா இந்த டிராப்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இது நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட் கிடையாது. பட் இது வந்து ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 வேளை தான் யூஸ் பண்ணணும்.
அதுவும் பார்த்தீங்கன்னா 5 நாள் மேக்ஸிமம் இல்லைன்னா 7 நாள். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ராப்ஸ் அதாவது மெடிசன் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸிமெட்டாசிலின், தைலோமெட்டாசிலின் அது மாதிரி மெடிசன் இருக்கக்கூடிய ட்ராப்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. பட் இந்த நார்மல் சலின் இருக்கக்கூடிய நேசல் ட்ராப்ஸ் நீங்களாவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சேஃப் தான். கடைசியாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை வந்து சுத்தமான துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லைனா என்ன பண்ணுவோம்னா நீங்கள் குழந்தையோட மூக்கை அப்படி டச் பண்ணி ட்ராப்ஸ் போடும்போது மூக்கில் இருக்கிற கிருமி வந்து இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஜெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே தான் இருக்கும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது அந்த டிப்பை மட்டும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் எக்ஸ்பைரி டேட் என்ன போட்டிருக்கோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நேசல் ட்ராப்ஸ் பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியட்டும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.